ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இங்க நம்ம சேனல் பிக்சல் 8a மொபைல் பத்தாங்க பார்க்க போறோம். யாருக்கும் தெரியாம பிளிப்கார்ட்ல அபிஷியலா 8a லான்ச் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு லான்ச்சிங் ஈவென்ட் இல்லாம யாரும் செலவு இல்லாம இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. ஆனா இதோட பிரைசிங் கிட்டத்தட்ட 53,000 ரூபாய், ஹையர் வேரியன்ட் 60,000 ரூபாய். அப்படி இருக்க சூழ்நிலையில இந்த வட்ட பிக்சல் 8a உடனே எடுக்கலாமா, இல்ல ஒரு 5 மாசம் கழிச்சு எடுக்கலாமா? இந்த போன் இன்னைக்கு என்ன ஹைலைட்டா கொண்டு வந்திருக்காங்க, ஏதோ அப்கிரேடா இருக்கா, வேற என்ன சிப்செட் எல்லாம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க, இது மாதிரிதான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா பிக்சல் 8a ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செக்மெண்ட். ஏன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில வர்றதுதான் அந்த பிக்சல் 8a, அதாவது ஏ சீரிஸ்க்கு, பிக்சல் 8 சீரிஸ்க்குள்ள அர்த்தம். ஆனா இன்னைக்கு 8a இன்னைக்கு அப்படி வரலன்னே சொல்லலாம். பேஸ் பெயிண்ட் உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 53,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 7a கம்பேர் பண்ணும்போது 8a எடுக்கலாமா வேண்டாமா, இல்லைன்னா இந்த பிரைசிங்க்கு நம்ம இன்னைக்கு மார்க்கெட்ல 8 எடுத்துட்டு போயிடலாமா, இது மாதிரிதான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இந்த பிக்சல் 8a இந்த வட்டம் ஒரு சூப்பரான அட்ராக்டிவா ஒரு 4 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/120GB வேரியன்ட் ஒரு 53,000 லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியன்ட் 8/256GB வேரியன்ட் ஒரு 60,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 ரூபாய் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயங்கள் இங்க நடக்கல இந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது. என்னதே இருந்தாலும் இது மாதிரி ஒரு 4 கலர் வேரியன்ட் 2 பேஸ் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். ஒரு அருமையான டிசைன் ஃபேக்டர். எனக்கு பொறுத்தளவு அந்த கிரீன் கலர் செம்ம அட்ராக்டிவா இருக்கு, செம்மக்கா ஒரு சூப்பராவே இருக்கு கலரை பொறுத்தளவு. ஆனா இந்த வட்டம் 8a ஒரு காம்ப்ரமைஸோட பின்னாடி பிளாஸ்டிக் பாடி பில் தான். ஆனா உங்களுக்கு இந்த வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்லாம் இருக்கிறதுனால ஒரு பிரீமியமான ஒரு ஃபினிஷ் டச்சர்ஸ்ல எடுத்துட்டு இருக்காங்க. கேமரா அரேஞ்ச்மெண்ட் பிக்சலோட யூனிவர்சல் டிசைனோட கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க. இதுல வேற எந்த ஒரு சென்சாரும் கேமரா பக்கத்துல கொண்டு வரல. அதை தவிர்த்து ஒரு பிளைனான ஒரு அட்ராக்டிவான கலர்ஸ்ல உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல ஃப்ரேம்ல நிறைய ஆண்டனாஸோட வந்திருக்கு இந்த வட்டம் இந்த பிக்சல் 8a பொறுத்தளவு. ஃப்ரண்ட்ல உங்களுக்கு ஒரு பிளாட்டான டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட சென்ட்ரல் ஒரு பஞ்ச்குல் கேமராவோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த பிக்சல் 8a. அண்ட் டிஸ்பிளே செக்மெண்ட் ஆகட்டும், ஃப்ரேம் செக்மெண்ட் ஆகட்டும், பேக் சைட் செக்மெண்ட் ஆகட்டும், சோ இது மாதிரி தான் இதோட டிசைன் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு இந்த பிக்சல் 8a மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.1 இன்ச் ஒரு OLED டிஸ்பிளே HDR10 ஓட உங்களுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் அண்ட் குவாட் HT+ டிஸ்பிளே, 2000 நிட் பிரைட்டனான கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 வித் 16 மில்லியன் கலரோட இந்த வட்டம் டிஸ்பிளே எடுத்து வந்திருக்காங்க. டிஸ்பிளே தாறுமாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்கு. ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான நல்ல ஒரு கலர் அக்யூரேட்டான ஒரு டிஸ்பிளே இந்த வட்டம் பிக்சல் 8a கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 188 கிராம், திக்னஸ் 8.9 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 7 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொடுக்க ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அது வரைக்கும் இந்த மொபைல் தாக்கு பிடிக்குமான்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அதை தவிர்த்து இங்க IP67 ரேட்டிங் அண்ட் LPDDR5X RAM, UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கரோட ரெஸ்பான்ஸ் சூப்பரா இருக்கு. Wi-Fi 6E அண்ட் Bluetooth 5.3 NFC சப்போர்ட், Type-C போர்ட் 3.2 வெர்ஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட இந்த வட்டம் ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட பிக்சல் 8a எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பாத்தீங்கன்னா இந்த வட்டம் 4492 ஆம்ஸ் பேட்டரி வித் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் 7.5 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. ரிவர்ஸ் வயலிங் சார்ஜிங் கிடையாது, ஒன்லி வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. சோ இந்த போனை பொறுத்தளவு சார்ஜிங் 18 வாட் சார்ஜிங். சோ சார்ஜ் ஏறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆறுது. அதே மாதிரி வயர்லெஸ் சார்ஜிங் வெறும் 10 வாட்ஸ் கூட கிடையாது, 7.5 வாட். அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் சுத்தமா புரியல. சோ இது மாதிரி தான் ஒரு பேட்டரி செக்மெண்ட்ல அண்ட் சார்ஜிங் ஸ்பீடு அண்ட் சார்ஜரோட ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சார்ஜர் செப்பரேட்டரா வாங்கணும், பாக்ஸ்குள்ள கிடையாது. ஆனா இந்த பேட்டரியோட பேக்கப் அருமையா இருக்கு. ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இருக்கிறனால நல்லாவே ஆப்டிமைஸ் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இங்க நம்ம 8a நம்ம எதிர்பார்க்கலாம். சோ என்னதே இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இன்னைக்கு மொபைல் இண்டஸ்ட்ரிக்கு கொஞ்சமாச்சும் போட்டி போற அளவுக்கு வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஒரு 18 வாட் சார்ஜர் கொஞ்சம் ஜீர்ணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இங்க பேட்டரி செக்மெண்ட் இருக்குன்னே சொல்லலாம் இந்த பிக்சல் 8a மொபைல் பொறுத்தளவு. அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் ஒரு 64 MP வித் OIS சப்போர்ட் 1.9 அப்பச்சர்ல ஒரு 13 MP அல்ட்ரா வைட் சென்சாரோட கொண்டு வந்திருக்காங்க. சோ ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு ஒரு 13 MP செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கா இங்க 4K 30 ஃப்ரேம் செகண்ட்ஸ் அண்ட் பிரைமரி சென்சார்ல 1080 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ் வித் EI சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. ஸ்டெபிலைசேஷன் சூப்பராகவே இருக்கு. 4K ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல எடுக்கிற மேஜர் பிளஸ் பாயிண்ட். இங்க நல்லாவே இங்க 4Kவும் இங்க அவுட்புட் நல்லா வருது வீடியோ பொறுத்தளவு. இங்க கூகுள் பிக்சல் 8a எடுக்கிறதுக்கு மெயினான ரீசன் கேமரா தான். சோ கேமரால இங்க பிரைமரி சென்சார் தாறுமாறா இருக்கு. நைட் கண்டிஷனா இருக்கட்டும், இன்டோர் கண்டிஷனா இருக்கட்டும்,
உங்களுக்கு சன்லைட் எடுக்கிறதாகட்டும் எல்லாமே டீடைலிங் அருமையா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன் சூப்பராகவே இருக்கு. ஸோ லோ லைட் கண்டிஷன்லுமே இங்க பிக்சல் அடிச்சுக்கிற ஆள் இல்லாத அளவுக்கு இங்க பட்டைய கிளப்பி இருக்கு. ஸோ ஒரு சூப்பரான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட், நல்ல ஒரு அவுட்புட்டோட இந்த பிக்சல் 8A கேமரா செக்மெண்ட்ல வந்திருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ போனோட்டம் பார்த்த அதே ப்ராசஸர் தான் இங்க ஒரு டென்சார் G3 ஒரு 4-1 மார்க்கெட் டைப் கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தட் இங்க செக்யூரிட்டிக்காக இங்க டைட்டன் M2 சிப்செட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டூயல் சிப்செட்டோட இந்த 8A வந்திருக்கு. சோ இந்த G3 சிப்செட் உங்களுக்கு சோ மீதி ப்ராசஸர் கன்சிடர் பண்ணும்போது பெஞ்ச்மார்க் ஸ்கோர் கன்சிடர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மி தான். ஆனா இந்த போன் மெயினா உங்களுக்கு கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோக்கு கிடையாது. அப்ப எதுக்குடா உங்களுக்கு இந்த இத்தனை ஆண்டனாஸ் உங்களுக்கு ஃப்ரேம்ல கொடுத்திருக்காங்கன்னு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வருது. ஓவரால் தட் ஒரு கேமிங் போன் கிடையாது. அதை தவிர்த்து இந்த போன் முழுக்க முழுக்க ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி, அதாவது ஒரு நிறைய டெஸ்ட் பண்றவங்களுக்கு அண்ட் தட் நிறைய ஆஃபீஸ் ஒர்க் பண்றவங்களுக்கு ஸோ இது மாதிரி விஷயங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதை தவிர்த்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டிக்காகவும் உங்களுக்கு நல்ல ஒரு கேமரா எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் தான் இந்த பிக்சல் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஆனா கேமிங் ஆஸ்பெக்ட் ரேஷியோவுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம், ஆனா தப்பு கிடையாது. ஆனா ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும் இந்த போனை பொறுத்தளவு. நீங்க இந்த போன் பிக்சல் 8A மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்து எந்த சீரிஸ் நீங்க எடுத்தாலும் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்தளவு. சோ இந்த பிக்சல் சீரிஸை பொறுத்தளவு கேமிங்க்கு கிடையாது. ஓவரால் மீதி மல்டி டாஸ்கிங்க்கு ஒரு அருமையான ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இங்க இருக்கும். ஒவ்வொரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி தாறுமாறா இருக்கு. இது ஓவரால் நல்ல ஒரு ஆப்டிமைஸோட இங்க ப்ராசஸர் செக்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த பிக்சல் 8A செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக்சல் 8A ஒரு சூப்பரான ஒரு மொபைல்னு சொல்லவும் முடியாது, ரொம்ப மொக்க மொபைல்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் பேட்டர் நல்ல கர்வி ஸ்ட்ரக்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 4 கலர் வேரியன்ட்டுமே தாறுமாறா இருக்கு. அதை தவிர்த்து உங்களுக்கு பேஸ் வேரியன்ட் 53,000 கொண்டு வந்திருக்காங்க. அதளவுக்கு இது ஒர்த்தான மொபைல்னு சொல்லிக்கலாம், அதளவுக்கு இது ஒர்த் இல்லாத மொபைல்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்த போன் மேக்சிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 24/7 ஏசிக்குள்ள ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டுமே ரெடியான மொபைல் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இன்னைக்குமே இந்த போன் நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிராவல் எக்ஸ்பென்ஸா இருக்கிறவங்க, இல்ல நிறைய 5G நெட்வொர்க் யூஸ் பண்ணி நிறைய நீங்க டிரான்ஸ்பர் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த போன் செட் ஆகுது. ஏன்னா நிறைய வார்மிங் இஷ்யூஸ் இருக்கு. அதை மட்டும் கிடையாது, இங்க கேமராவுமே நீங்க ரொம்ப நேரம் நீங்க 4K வீடியோ எடுக்க முடியாது. நீங்க 1080p ஸ்டெபிலைசேஷன்ஸ் இது மாதிரி விஷயங்களுக்கும் ஏன்னா இந்த போன் சுத்தமா செட் ஆகாது. அது அளவுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிச்சான ஒரு மொபைலு. ஏன்னா ஏசிக்குள்ள தவிர்த்து வேற எங்க யூஸ் பண்ணாலும் இந்த மொபைல் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கு. இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த பிக்சல் சீரீஸே இருக்கு. ஸோ வருங்காலங்களில் கண்டிப்பா இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் அவங்க வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இன்னைக்கு பிக்சலோட சேல்ஸ் முக்கவாசி அடி வாங்கினது காரணம் இந்த ஹீட்டிங் இஷ்யூஸ் தான். ஆனா என்னதே இருந்தாலும் இன்னமும் பிக்சல் எடுக்கிற ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. தம்பி அப்படிலாம் கிடையாது தம்பி, நல்லாதான் தம்பி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்குள்ள போய் சொல்லிக்கிறாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. என்னதே இருந்தாலும் இந்த பிக்சல் 8A இன்னைக்கு ஒரு அட்டகாசமான ஒரு மொபைலுங்க. கேமரா செக்மெண்டா இருக்கட்டும், உங்களுக்கு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்ஸா இருக்கட்டும், டிஸ்பிளே கிளாரிட்டியா இருக்கட்டும், உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட் நல்லாவே வந்திருக்கு. இந்த போன்ல டிஸ்அட்வான்டேஜ் நம்ம முதலே சொன்ன மாதிரி ஹீட்டிங் இருக்கு. அதை தவிர்த்து உங்களுக்கு சார்ஜிங் கேபபிள் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா சார்ஜிங் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. பேட்டரியோட பேக்கப் கூட வந்தாலும் சார்ஜிங் டைம் இன்னமும் ஒரு 18 வாட்ஸ் இது மாதிரி விஷயங்கள்லாம் வருது. அதே மாதிரி பிரைஸ் கட்டுக்காவே இந்த வட்டம் பிளாஸ்டிக் பேட் பில்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. என்னதே இருந்தாலும் இந்த வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்லாம் இருக்கிறனால ஒரு பிரீமியம் லுக் ஓரளவுக்கு இருக்கு. என்னதே இருந்தாலும் பிளாஸ்டிக் பேட் பில்ட் தான். இந்த ஏதோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இங்க வந்து ஏதோ ஃப்ரேம்ல எல்லாமே ஏகப்பட்ட ஆண்டனாஸ் இருக்கு. அது எதுக்கு இந்த போன்னு கேட்கறதுக்கு இன்னொரு கேள்விக்குறியும் வருது. ஸோ இது மாதிரி நிறைய ஒரு இர்ரெகுலர் விஷயமாவே இருக்கு இந்த பிக்சல் 8 இந்த வட்டம். என்னைய பொறுத்தளவு தயவு செய்து அவசரப்பட்டு ஒரு ப்ரீ ஆர்டர் புக் பண்ணணும், உடனே இந்த போன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிக்சல் ஃபேன்ஸை தவிர்த்து மீதி யாரும் அவசரப்படணும் அவசியமே கிடையாது. ஏன்னா டேஸ் இன்க்ரீஸ் இதோட பிரைஸ் கண்டிப்பா டிராப் ஆகும். அதுதான் பிக்சலோட வரலாறுன்னே சொல்லிக்கலாம். இன்னைக்குமே பாருங்க, இன்னைக்கு பிக்சல் 7A பிரைஸ் எல்லாம் பயங்கர டிராப் ஆயிருச்சு, 8 டிராப் ஆயிருச்சு. ஸோ இது மாதிரி இனி பிக்சல் 8Aவும் 53,000 கொடுத்து உடனே வாங்கணும்னு அவசியமும் கிடையாது. கண்டிப்பா பிரைஸ் டிராப் ஆகும். நீங்க அந்நேரம் தாராளமா எடுத்துக்கலாம். உங்களோட யூசேஜை பொறுத்து தெரிஞ்சு இந்த போன் எடுக்கலாமா வேண்டாமா நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அது மாதிரி சூழல் தான் இந்த பிக்சல் சீரிஸ் ஃபுல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிக்சல் 8A இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.